சோத்திரம். இது எது பெஸ்ட்னு தெரியுதுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் தான் பெஸ்ட். எப்பயுமே சரி, இப்ப என்னைக்கானா அவர் தான் பெஸ்ட். நமக்கு எப்பவுமே அவர் இல்லைனாக்கா எதுவுமே நடக்காது. இப்போ இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சுல நான் ப்ரேயர்ல வேலை பண்ணேன். அதனால நம்ம இந்த யாராவது பரிசுத்த தேவத்தை பார்த்து இருக்கிறீங்களா? அனைவருக்கு சோத்திரம். நான் ஆரம்பிச்சு இந்த பரிசுத்த தேவன் அனைவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் ப்ரேயர் பண்ணாமலா இருக்கவே மாட்டேன். எப்படின்னா சரி, நான் இப்பதான் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள போறது கம்மியா இருக்குது. இனிமேல் பண்ணேன், நான் ஒவ்வொரு நாள் பண்ணினே இருப்பேன். அதோ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லாம பேசுறதுக்காக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சேன்னா இன்னும் எல்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு கொஞ்ச நாள் ஈஸ்டர்ல ஏசப்பா வீட்டம் பண்ணாரு. அவருக்கு ஒரு பாட்டு பாடிட்டு நான் ஒரு மகிமை படுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாட்சி சொல்ல போறேன். சரிங்களா? அப்புறம் வசனம் சொல்ல போறேன், சாட்சி சொல்ல போறேன். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல போறேன், என்ன சொல்ற சாட்சி எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாம் கவனமா கேளுங்க. சரிங்களா? சரியா பேருக்கு நம்ம நேரத்துல பிசாசால பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா சாமியோட மாறினா அதுக்கப்புறமா நான் கிறிஸ்துவ ஒரு ஊழியக்காரா வந்திருக்கிறேன். அதான் அப்பா என்ன மறைமுகமாவே நடத்திட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, கூட்டம் சேர்த்துக்குதான் நல்லா வந்தாலும் எல்லாரும் ஏசப்ப கூட்டமா எங்க அதிக கூட்டுறதெல்லாம் அங்கதான் ஏசப்படப்பான்னு ஜனங்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஏசப்ப நான் எப்பயுமே சரி ஏசப்ப தேடி அழுவே மாட்டேன். அது எங்க இருந்தா சரி வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா என்ன தேடி வந்துருவாரு. எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாரு. அதுதான் எனக்கு அவருக்கு இருக்கிற ஐக்கியம். அதனால இன்னைக்கு அவருக்காக நல்ல பாட்டு பாடி ஒரு மகிமை படுத்திடலாம். சரிங்களா? அப்பா பிதாவி அன்பானே அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவி அன்பான தெய்வா அருமை ரட்சகரே ஆவியானவரே என்ன சரு தேடி வந்தேன். நெஞ்சாராணிக்கு முத்தங்கள் கிடைத்து மேலா மாறிட்டேன். நெஞ்சாராணிக்கு முத்தங்கள் கிடைத்து மேலா மாறிவிட்டேன். நன்றி உனக்கு நன்றி அப்பா, நன்றி பிதாவே, நன்றி எங்கள் அப்பா பிதாவி அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே சரியான சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உன் கல்வாரி ரத்தத்தால் கல்வி நினைச்சீரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. சோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு என்ன கொடுத்துரு, இன்னைக்கு கொடுக்குற இன்னைக்கு இந்த நாளில கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவரோட கோலு தடி என்ன தேற்று. கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவரோட கோலு தடி என்ன தேற்று. அப்போ இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல போறோம். அதான் நாங்க சொல்லியிருந்தாலும் அந்த அத்தை வீட்டுக்கு நாங்கெல்லாம் அந்த கிராமத்துல இருந்து நாங்க வீடு காலி பண்ணி நாங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. பங்கதான் பக்கத்துல ஒரு கிராமம், ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊருக்கு போய் கொஞ்சம் நல்லா வந்தாங்க. அங்க அத்தைக்கு பசங்க நாலு பொண்ணுங்க 2 பையன். எல்லாமே கல்யாணம் 3 வயசுல இருந்ததுலாம். நாங்கதான் சின்ன சின்ன பசங்களா இருப்போம். அப்போ எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தாக்கா மாமாங்க 2 பேர் இருக்கிறாங்க. அத்தை பசங்க 2 பேர் ஆம்பளை பசங்க. அவங்க மாமாங்க இருக்கிறாங்க.
மல்லிகா. அவங்க ஒரு வாட்டி வந்து பக்கத்துல திருவிழா நடந்தப்போ நானும் அவங்க கும்பல திருவிழா போயிருந்தோம். அங்கதான் காலையில ஏதோ திருவிழா சொன்னாங்க, அதனால அங்க போயிருந்தோம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு. அப்போ அந்த காலத்துல நானும் எங்க மாமா அக்கா, அப்புறம் நாங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரு. அந்த தங்கச்சியெல்லாம் வர மாட்டோம், சின்ன பொண்ணு ஓனப்பாவோ அவளையும் கூட்டிட்டு போக மாட்டோம். நானும் எங்க அக்கா மாமா மாமா சோரம் நாங்கெல்லாம் கும்பலா அந்த ஊருக்கு திருவிழா போயிருந்தோம். திருவிழா போயிருந்தாக்கா அப்புறம் இன்னொருத்தங்க இருப்பாங்க, அங்க சிட்டு இருக்குங்க. அதுக்கு அக்கா நடு பேரு மல்லிகை, மாமா சொந்த பேரு மல்லிகை தான், இன்னொரு அக்கா பேரு மல்லிகை. 3 பேரும் நாங்க. அவங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் மாமா எல்லாரும் போயிருந்தோம். பக்கத்துல கிராமத்துக்கு ஒரு திருவிழா போயிருந்தோம். அது ஒரு அள்ளிதான், எல்லாமே தமிழ்நாடு வந்து கிராமம் எல்லாம் அள்ளிதான். எங்க பால் வருதுன்னு போனாங்களா பஸ் வரும், சாயந்தரக்காரங்க பஸ் வரும், அதனால பார்த்துட்டு போனோம். ஒரு அது அந்த திருவிழா போயிருந்தேன் நானு. அந்த ஊருக்கு நான் கூட்டு போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த திருவிழா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வரலாம் நல்லா கும்பலா போயிருந்தோம். போனதுக்கு அப்புறம் அது வந்து அதெல்லாம் சொன்னால அந்த காலி வேஷம் போட்டு ஆடி இருப்பாங்க. காலி வேஷம் போட்டு ஆடுவாங்க அந்த பக்கம். சரி போட்டு அங்க என்ன பண்ணிருந்தாங்க, திருவிழாக்கார ஜனங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போகல. அப்பெல்லாம் இப்பதான் என்னன்னா பிரியாணி அது இதுன்னு செய்யறாங்க, செஞ்சு போடுறாங்க சாப்பாடு. அப்பெல்லாம் அதுல எதுவும் இல்லை. அந்த ஊர்ல வந்து வேணா கம்மங்கூழ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த நெய் அரிசி நெய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கஞ்சி காசு இருப்பாங்க. அது என்ன அந்த ஊர்ல பெரிய கொப்பரை வச்சு அந்த கொப்பரையில தான் போட்டு வேக வைக்கிறாங்க அந்த சாப்பாடெல்லாம். அது நெய் அரிசி போட்டு வேக வைக்கிறாங்க. வேக வச்சு நல்லா தண்ணியாட்டு கலக்கி அது சொம்புல ஊற்றி ஊற்றி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும். சரின்னா அந்த மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சை ஊறுகாய் அந்த மாதிரி இந்த தயிர்ல போட்டு இருக்கிற பச்சை மிளகா தயிர்ல போட்டு வச்சுருப்பாங்க, மிளகா, அப்புறம் மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த கஞ்சி எல்லாருக்கும் ஊற்றி ஊற்றி கொடுக்குறாங்க குடிக்க சொல்லி. அப்புறம் அந்த நாங்கள் திருவிழா போறவங்கெல்லாம் அந்த கஞ்சி தான் வாங்கி குடிக்கிறாங்க. மதியான டைம்ல திருவிழா வச்சு அந்த குடிச்சா அந்த கஞ்சி பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குது. அந்த கஞ்சி குடிக்கிறது வீட்டுல என்னன்னா விதவிதமா சமையல் பண்றோம், அவ்வளவு டேஸ்டா இருக்கிறது இல்ல. அவங்க பெரிய கொப்பரை வச்சு அது நல்லா வேக வைக்கிறாங்க இல்லையா, அது கொதிச்சு வச்சு அது என்னாகுதுனாக்கா அவ்வளவு தண்ணி சரி சம தண்ணி வடிக்கிறதுல அப்படியே தண்ணியே போட்டு கொதிக்க வச்சு அப்படியே மண் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஆற வச்சுட்டு. அப்போ அது அவ்வளவு டேஸ்டாமா எனக்கு அந்த டைம்ல அங்க போயிருந்தேன்னா எப்பவுமே நான் சாப்பிடுறதே கொஞ்சமா, அதை சாப்பிடறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம். சாப்பிடறதுக்கு நான் சின்ன வயசுல நல்லா சாப்பிடுவோம், ஆனாலும் அதிகமா சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைங்களா. அப்ப அந்த கஞ்சி சொம்புல ஊற்றி கொடுக்குறாங்க, குடிக்கிறா. குடிச்சாக்கா மறுபடியும் அது என்ன பசி தான் எடுக்குதே தவிர பசி அடங்கல. எனக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கு இப்போ நான் யோசனை பண்ண எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் சின்ன ஒரு கண்டு 2 கண்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆயிடும். அப்போ ஒரு சொம்பு நிறைய ஊற்றி குடிக்கிறாங்க அந்த கஞ்சி, நல்லா ஊறுகத்தை கடிச்சிங்கன்னா குடிக்கிறான். குடிச்சதுக்கு அப்புறமா திருப்பி அதை திருப்பி பசியா இருக்கிற மாதிரியா இருக்குது. இதுதான் நானும் எல்லாம் வாட்டி இப்பதான் நம்ம குடிச்சோம் 2 வாட்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்பாவும் அப்புறமா நான் திருப்பி அதே மாதிரி பசி எடுக்குது. குடிச்ச மாதிரி ஆகல எனக்கு. அந்த கஞ்சி நோய் கஞ்சி காசு கொடுத்துறாங்க, குடிச்ச மாதிரி ஆகல, பசி எடுத்துனே இருக்குது. ஏன் எனக்கு அப்படி ஆகுது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இந்த பொண்ணு அப்படி பண்ணுது அப்படின்னு. சரி திருப்பி வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. குடிச்சு சரி அதை கஞ்சி குடிச்சதுக்கு அப்புறம் 2 நாட்டு வாங்கி கஞ்சி அதை வாங்கி குடிச்சிட்டோம். அதில் நல்லா இந்த டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் ஆனாலும் அது என்ன ஆகுதுன்னா பசி அடங்க மாட்டேங்குது. அது மாதிரி திருப்பி இருக்க பசி எடுக்கிற மாதிரி ஆகுது. அது எதனால அப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நான் இப்பவும் யோசனை பண்ணுவேன், எனக்கு அன்னைக்கு அப்படி ஆச்சு, எனக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி யோசனை பண்ணுவேன். நம்ம இப்போ கூட எனக்கு தெரிஞ்ச நம்ம அக்கா சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு வேண்டியவங்க யாராவது பசியோட இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து அதை சாப்பிட்டாலும் பசி எடுக்கிறோம், பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னதான் எனக்கு தெரிய வந்தது. அன்னைக்கு வந்து நாங்க நல்லா சொந்தமா குடிக்கிறோம், ஆனாலும் பசி அவங்களை எனக்கு பசி எடுக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. மறுபடியும் பசி எடுக்குது எனக்கு வேணும் அப்படின்றான். அப்போ இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அக்கா தெரிய பண்ணாங்க, நம்மளுக்கு வேண்டியவங்க யாராவது பட்டினியா இருந்தாங்கன்னாக்கா அது நம்மளுக்கு நம்ம சாப்பிட்டா கூட எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அது இப்பதான் யோசனை பண்றாங்க. நம்ம மாதிரி விளையாட்டு அந்த ஊர்ல தான் எனக்கு அப்படி ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சரி
சில பேர் யாராவது ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் பாக்கிறதுக்கு அப்பெல்லாம் நமக்கு பிசாசு பிடிச்சிருந்துச்சு இல்லையா, அதனால அதெல்லாம் பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். ஒத்துக்கிட்டு சொல்ல பெருசா வச்சுக்கணும், வேஷம் போட்டுக்கணும். அந்த உலக்கம் இருக்குது எல்லாம் நெல்லெல்லாம் நெல்லு கம்பு குத்துக்கு தமிழ்நாட்டுல தான் இருக்கும், அப்பெல்லாம் கர்நாடகால இருக்காது. அது தமிழ்நாட்டுல இருக்க அந்த சொல்லாத பேர் உலக்க வச்சுன்னுக்குறாங்க, கையில உலக்க வச்சுன்னுக்குறாங்க, எல்லா பக்கமும் நிறைய நிக்கிறாங்க. எல்லாம் காலி வேஷம் போட்டு ஆடின்னு வராங்க. எனக்கு பயம் வந்துருச்சு, அதை பார்க்க அந்த கைதெல்லாம் கிடக்கிறாங்க நடுவ ஆரம்பிச்சிச்சு எனக்கு. எல்லாரும் இவ்வளவு பெருசு இருக்கு, அந்த வழக்கு இவ்வளவு பெருசு இவ்வளவு லைட்ல எல்லாரும் கையில என்னென்ன வச்சுன்னுக்குறானுங்க. என்னன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி வேஷம் போட்டுக்கிறாங்க, வேஷம் போட்டு ஆடிக்கணும். எனக்கு பயம் வந்துருச்சு, இதுன்னா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம் வந்துருச்சு பாக்குறதுக்கு. சரி என்னதான் ஆட்டி சொல்லிட்டு அந்த அக்கா மாமாலாம் இருந்தாங்களா கை கட்டின்னு கட்டி நின்னுங்க நாங்க பக்கத்துல போயிட்டு அவங்களுக்கு இடையே போல எனக்கு பயம் வந்துருச்சு பயங்கரமா. எனக்கு அந்த வேஷம் போட்டு நான் ஆடுறத பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. நான் கிட்டே போல நம்ம அதுக்கு அவங்க கை எங்க அக்கா மேலேயே கவர்மெண்ட்னாலே கூட மாமா சொன்னோம் அவங்க கை பிடிச்சுன்னு அவங்க கூடவே நின்னுக்கணும். நல்லா இடைய போறோம், அதை பார்த்தோன்னே பயங்கர பயம் வந்துருச்சு. எல்லாம் பேரு வழக்க வச்சுக்கின்னு எல்லாரும் பேரு அந்த காலையும் மரம் கையில் வச்சுனுக்குது, ஓடி வந்து எல்லாரும் மரத்தாலே அடிக்குது. அப்ப எனக்கு பயம் வந்துருச்சு. நான் என்ன பண்றேன், அது கிட்டே போகாம எல்லாரும் முன்னாடி போய் நிக்கிறாங்க. நானும் எனக்கு அது கிட்ட போறதுக்கே பயம் வந்துருச்சு. அப்ப எடுத்துக்கினா அதுக்கு எல்லாரையும் கேட்டுன்னு காலி வந்து ஆம்பளைதான் வேஷம் பண்ணிக்கிறாங்க, காலி வேஷம். நாக்கெல்லாம் கண்ணு போட்டு மரத்த கையில இதுன்னு கருத்துக்கெல்லாம் துணி பண்ணு ஏன்னா பயங்கரமா இருக்காது மூஞ்சி பாக்குறதுக்கு. மரத்த கையில வச்சுட்டு வருது எல்லாரையும். எனக்கு பயம் பயங்கர பயம் வந்துட்டு ஓடிக்கிட்டு நானு. அப்ப எல்லாரும் ஏன் நாட்டு ஓடு ஒளி கூடாது பயப்படுறான்னு பார்த்த பயனாங்க. அதை பார்க்கவே பயமாக்குது, எவ்வளவு ஜோரா இருக்கிறாங்க மரத்தால தலைமையில. அப்ப எனக்கு பயம், அது எப்படி பயங்கரமா அடிக்கிறாங்க, அது பாக்குறதுக்கே பயமா இருக்குது. நாளா வரமாட்டேக்கிட்டு அடிச்சுட்டு ஓடிக்கு அடி நின்னுக்கிறேன், அடி போய் நின்னுக்கிறேன். அப்பா அப்பா கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்ல அப்ப அந்த மரத்தால அடி வாங்கணும்னாக்கா அது நான் வேணும்னு பாருங்க, எங்க போய் பாருங்கன்னா கரெக்டா முன்னாடி வந்து நிக்குது. அது ஓடிட்டு திருப்பி நான் எங்க போய் பாத்துக்கிறேன்னா அங்க போய் அந்த முன்னாடி வந்து நிக்குது. நான் வேணும்னா வருதா என்னன்னு எனக்கே தெரியல. ஆனா எப்பயுமே எனக்கு அந்த ராணுவம் இல்லை. அந்த காலி வேஷம் பண்ணாக்கா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்கவே இருக்காதான். ஜனங்க வந்து சொல்றாங்க அவங்க வந்து அது ஒண்ணுல அது மேல அது வந்துருமா, வந்துச்சு அந்த காலி அவங்க உடம்புல வந்துருமா. அதனால அவங்க அந்த வேஷம் போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நினைவு இருக்காதான் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாரும். எனக்கு அது ஒண்ணு போய் எனக்கு அது தெரியல, அதனால அது நினைவு இருக்காது. எங்க போய் பாக்குறோம்னா ஏமாடி வந்து நிக்குது. நான் ஓடுக்க ஓடி என்னங்க இடம் இருக்குதா ஜனங்க ஜனங்க வந்து பின்னால் ஜனங்களுக்கு பின்னால ஓடுக்க ஓடி இருக்கு. நான் அது திருவிழா கேட்டு வரையும் அதுதான் வேலை இருக்குது, ரோடு அடிக்கிற ஃபுல்லா எல்லா பக்கமா. நான் எங்க போய் பாத்துக்கணும்னா அங்க முன்னாடி வந்து நிக்குது. திருப்பி அங்க இருந்து வேற பக்கம் ஓடணும், திருப்பி அந்த பக்கம் மறந்துக்குதா, திருப்பி அந்த பக்கம் வருது. எனக்கு ஏதோ மாதிரி ஓடிக்கிட்டே நாக்கு மாமா வந்திருந்தாங்களா அவங்களே ஓடிட்டு ரொம்ப ஒரு ரவுண்டா வந்துட்டு நானு. அப்போ அது நான் எங்க போனாலும் முன்னாடி வந்து நிக்குது. அப்போ அங்க இருக்கிற ஏமா அது நீ சொல்ற ஏமா நீ அதை பாத்துட்டு பயந்து ஓடுறோம். அது அப்ப நானும் பாத்துனுக்குறேன், எதுக்கு பயப்படுறாரு இல்லம்மா மேல எதனாவது பிசாசு எதனா இருந்துச்சுனாக்கா அது வந்து அந்த மரத்தால் அடிச்சிச்சுனாக்கா தலைமையில அடிச்சா அந்த பிசாசு போயிடும். அதுக்கு அதனால்தான் நல்லா அது பார்த்து எனக்கு கை கல்லாம் நடங்குது, பயம் வந்துருச்சு எனக்கு. நான் அது வேற நான் எங்க போய் பாத்தீங்கன்னா என் பின்னாலே வருது. நான் எங்க போய் நிக்கணும் அது முன்னாடி வந்து நினைக்குது. நான் சுமார் எவ்வளவு அன்னைக்கு எல்லாம் நாலு ஃபுல்லா ரவுண்ட் எடுத்துருக்குறேன். எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு, ஏன் இது எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துனே வருது இது அப்படின்னு. நான் எங்க போய் பாருங்கன்னா பாப்பேன் அப்படி தெரிய பார்த்தா டக்குன்னு முன்னாடி நிக்குது. அந்த கால வேஷம் போட்டுக்கிறோங்க. எனக்கு பயந்து நல்லா பயந்துட்டானா அன்னைக்கு பயந்துட்டு அப்புறம் சொன்னாங்க இல்லம்மா அது வந்து மரத்தால அடிச்சுச்சுனாக்கா உடம்புல என்ன பிசாசுங்க எதுனா இருந்தா கூட எதுனா திறந்து இருந்தா கூட பிசாசுங்க எதுனா இருந்தா மரத்துல அடிக்கும்போது அது போயிடும், நீ ஏன் அதை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்றாங்க. பயப்படாத அவங்க அது விட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அடிச்சா பரவாயில்ல அடிக்கிட்டோம், நீயே அது வரும்போது கிட்ட வரும்போது பயந்து ஓடுறா அப்படின்னு.
அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கை பிடிச்சுன்னு அவன் எங்க படம் வந்துனே அப்புறமா சரி பரவாயில்ல ஒரு இங்க நில்லுமா ஓடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கினாங்க. அப்புறமா அந்த அடிச்சுட்டு தான் போச்சு. அது மறுத்தாடு தலைமையில அடிச்சுட்டு தான் அவர் போச்சு. அடைய அன்னைக்கு அந்த ஒரு நாள் திருவிழா போயிட்டு அதுக்கு எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கான். அந்த 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 ஏன்னா ஃபுல்லா அந்த ரவுண்டு எங்க எங்க இருக்குதோ அந்த சுத்திரும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி ஆகி போச்சு அன்னைக்கு. அதை பார்த்தோன்னே அவ்வளோ பயம் வந்துருச்சு எனக்கு. பயம் வந்துட்டு பழகினாக்கா முன்னாடி நின்னாக்கா இன்னும் 2 பயம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரே ஒரு நாள் தான் அந்த மாதிரி ஆச்சு எனக்கு. தேர்த்தினா மரத்தால அடிக்கணும்னு ஆனா போகல. தேர்த்தின்னு வந்து அந்த நாள் சொன்னாங்க வேணா போகாத அதை அடிச்சுட்டுன்னா மேல எதனா இருந்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சுன்னு கேட்டுட்டாங்க. அப்போ வந்து மரத்தால தலைமையில அடிச்சுட்டு தான் அப்ப போச்சு எனக்கு தேவையா. அன்னைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நினைச்சு அவ்வளவுதான் எனக்கு சாச்சு. எனக்கு ஜெயமங்கலம் இன்னைக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு சாப்பிட்டு எவ்வளவுதான் இந்த சாப்பிட்டு தான் இந்த நாளைக்கு நான் சாப்பிட்டு சொல்றேன். சோக்கிறோம் இன்னைக்கு எல்லாருக்காக ஜெயம் பண்ண போறோம். சோப்பட தேசப்பா பண்ண நாளில் அப்ப நான் கிடைக்கிற நெஞ்ச பாகத்தின் கூட பொங்க கிடைக்கிற தேசப்பா அப்பா அதை நீங்க பொறுப்படுத்துகளும் தேசப்பா கணவங்களாசனாக்கு தேசப்பாட்டுக்கு தேசப்பா ஜெயங்கட தேசப்பா அப்பாங்கிற தேசத்தை நாமக்கு சோத்திரம் உண்டாகி தேசப்பா அப்ப நன்றி ஏசப்பா பதினாலு கூட பந்திரி கர்நாடகாவில் கனி குடும்பங்களோட தேசப்பா மண்ணி ஏசப்பா ரச்சதுக்காக வேண்டிய ஏசப்பாக்கு தேசப்பா அப்பா இந்த வருஷத்து நாமக்கு சோதரம் உண்டாகி தேசப்பா அப்பா இந்த தேசத்துல இருக்க அநேக ஜனங்கனை கூட தேசப்பா அங்க தேசப்பா அப்பா மண்ணி ஏசப்பா பறச்சதுக்காக நன்றி ஏசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா இந்த வருஷத்து நாமக்கு சோதரம் உண்டாகி தேசப்பா அந்த ஏசப்பா இந்த தேசத்துல இருக்கிற ஏசப்பா அநேக ஜனங்க அப்பா இருக்கு சொந்த வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம போட்டுக்கிற நல்ல துணிமை இல்லாம வேலை வருமானம் இல்லாம அப்பா கஷ்டத்துல கண்ணீர்ல வரங்களும் வேண்டு ஆடி அதுங்கிற அநேக ஜனங்கனை கூட தேசப்பாங்க தேசப்பா அப்பா நான் தேசப்பா பறச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்ப நான் தேசப்பா பேரு தேசத்துல இருக்கிற தேசப்பா அப்ப அதாவது கூட பழக்கத்துக்கு போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற அநேக ஜன குடும்பங்க தேசப்பா அப்பா நான் தேசப்பா பறச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பா அந்த பரிசுத்த நாமக்கு சோதரம் உண்டாகி தேசப்பா தேசப்பா அநேக ஜனங்களை கூட தேசப்பா அந்த குடி பழக்கத்துல போதை கொள்ளும் பாவத்துல இருந்து அப்பா வீட்டாக்களே ஆக்குறதா தேசப்பா அப்ப தப்ப வச்சதுக்காக தேசப்பா 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 படி தேசத்துல இருக்கிற தேசப்பா அப்பா அதாவது கட்டுகளாலே செயல்களாலே மாய மந்திரத்தாலே மருந்துகளாலே பிசாசுகளாலே நரபலிகளாலே அப்பா பாதிக்கப்பட்ட அநேக ஜனங்களை கூட தேசப்பா உங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா பறச்சதுக்காக நான் தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அம்மா ஏசப்பா அநேக ஜனங்களை கூட தேசப்பா வந்து சொல்லிட்டு சாத்தப்பட்டு நரபலிருந்து அப்பா வீட்டாக்களை ஆக்குறதுக்காக தேசப்பா அப்ப தப்ப வச்சதுக்காக நான் தேசப்பா 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 படி தேசத்துல இருக்கிற தேசப்பா அப்பா அதாவது ரட்சிக்கப்படாமல் அநேக ஜனங்களை கூட தேசப்பா உங்க தேசப்பா அப்பா நன்றி தேசப்பா பறச்சதுக்காக நான் தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா தேசப்பா படி தேசத்துல இருக்க ஏதாவது விசாரம் வியாபாரம் பண்றாது பண்ற வேலைக்கு போற அநேக ஜனங்களை கூட தேசப்பா உங்க தேசப்பா அப்பா நான் தேசப்பா பறச்சதுக்காக நான் தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்ப அவங்களுக்கு சுத்தங்களாத விசுவாசங்களை விருப்பங்களாத விசுவாசங்களை தடுத்து நிறுத்ததுக்காக தேசப்பா அப்ப அந்த பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாக தேசப்பா அப்ப தேசத்துல இருக்கிற தேசப்பா அப்ப நான் தேசப்பா அப்ப சாமி அறிஞர் சாலிங்க குரு சொல்றேன் அரவாணிங்க சினிமால நடிக்கிற அப்ப அநேக ஜனங்களை அனைக்கடும் தேசப்பா உங்க தேசப்பா அப்பா மண்ணி தேசப்பா பறச்சதுக்காக தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா ஆனா ஏசப்பா நான் தேசப்பா அப்பா தேசப்பா அப்ப ரெண்டு தேசப்பா அப்பா நீங்க எனக்காக நியமித்து விட்டு சமதூரங்க தேசப்பா அப்பா வச்சு தேசப்பா ஆசீர்வதிச்சு தேசப்பா அப்பாங்கிற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா ஆனா ஏசப்பா சமூகத்தை வச்சதுக்காக தேசப்பா தேசப்பா அப்ப நான் ஆரம்பிச்சது இந்த பரிசுத்த தேவாலய தேசப்பா ஆனா ஏசப்பா நாளை குமரக்கரது தேசப்பா அப்ப ரச்சதுக்காக நான் தேசப்பா ஆசீர்வதிச்சதுக்கா தேசப்பா அப்ப நான் ஆரம்பிச்சது இந்த பரிசுத்த தேவாலய தேசப்பா
அப்ப இந்த தேசத்துக்கு அது ஆசீர்வாதமா இருக்குது ஏசப்பா. இந்த பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா. அந்த ஏசப்பா அப்ப என்னோட ரத்த சம்பந்தப்பட்டிருக்கிற அநேக ஜனங்களை கூட தேசப்பாங்க தேசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. படைச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வாத ஏசப்பா. அப்பா கூட பிறந்த சகோதர சகோதரி ஏசப்பா. அநேக ஜனங்களை கூட தேசப்பா உங்களுக்கு தேசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. படைச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிச்சதுக்காக தேசப்பா. அப்பா அப்படி பரிசுத்த நாமத்தில் சோதரம் உண்டாகு தேசம் ஏசப்பா. சோதர ஏசப்பா தேசப்பா. அப்பா இந்த நாள் கூட ஏசப்பா. அப்ப நன்றி ஏசப்பா. பாப்பா ஏசப்பா எங்க குடும்பத்தை என்ன உள்ளத்தோட ஏசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. படைச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிச்சதுக்காக ஏசப்பா. அப்பா அப்படி பரிசுத்த நாமத்தில் சோதரம் உண்டாகுது ஏசப்பா. அப்ப இந்த நாள்ல பந்து சிறுப்புல வாழ்க்கை பிள்ளைங்க ஏசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. படைச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா. அப்பா இந்த பூமியில சகல வருஷத்தோட உங்களுக்கு ஏசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. படைச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிச்சதுக்காக ஏசப்பா. அப்பா அப்படி பரிசுத்த நாமத்தில் சோதரம் உண்டாகுது ஏசப்பா. நன்றி ஏசப்பா. பருக 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 அப்பா இந்த நாள்ல நீங்க செஞ்ச நன்மைக்காக நன்றி ஏசப்பா. செஞ்ச உதவிக்காக ஏசப்பா. அந்த ஏசப்பா நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நீங்க நல்ல நாள் ஆரோக்கியத்தை நல்ல பலனை கொடுத்ததுக்காக ஏசப்பா. பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா. அந்த ஏசப்பா. அந்த ஏசப்பா. அந்த ஏசப்பா. அப்பா ஜனாரோட கலந்துகிற அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை அப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. பறிச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா பரிசுத்த நாமத்தில் சோதரம் உண்டாகுது ஏசப்பா. அப்ப நான் ஆரம்பிச்சு தேசப்பா ஒருத்தர் மட்டும் ஏசப்பா. இந்த தேசத்துல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்திலும் அப்ப நான் ஆரம்பிச்சது ஒரு பரிசுத்த தேவாலய ஜனம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குது ஏசப்பா. அந்த ஏசப்பா அந்த பரிசுத்த நாமத்தில் சோதரம் உண்டாகுது ஏசப்பா. அந்த ஏசப்பா தேசத்துல இருக்கிற ஏசப்பா அது அவசரமான இருக்கிற அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை ஏசப்பா. அப்ப இந்த நாள்ல கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குது ஏசப்பா. அந்த ஏசப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை ஒரு விஷயம் கண்ணாக்கி பாருங்க ஏசப்பா. அப்பா ஒத்திரி பாவங்களை மண்ணி ஏசப்பா. ஒத்திரி சாபங்களை மண்ணி ஏசப்பா. ஒத்திரி குற்ற குறைகளை மண்ணி ஏசப்பா. அப்பா பாவம் மன்னிப்பு கொடுங்க ஏசப்பா. ஆத்மாரட்சி ஏசப்பா. ஆசீர்வாதி ஏசப்பா. அப்பா ஆத்மாவது போல வாழக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா அந்த ஏசப்பா. இந்த ஏசப்பா அவரை பரிசுத்த நாமத்தில் ஏசப்பா. அந்த ஏசப்பா அப்பா யாராரு எப்ப படம் நடிச்சுன்னு இருக்காங்களப்பா அநேகம் எடுக்கிற படம் அப்ப ஏசுகிறிஸ்து நாமத்தாவது பாஸ் ஆகுது ஏசப்பா. அங்கடி நாம வந்து ஏசப்பா. அந்த ஏசப்பா தேசத்துல அநேக வேலை வருமானத்துக்கு அந்த ஆசைக்கு அப்பா வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிச்சதுக்காக ஏசப்பா. அப்பா கிட்ட ஏசப்பா. அந்த ஏசப்பா அப்பா கடன் பிரச்சனை பணம் பிரச்சனை இருக்கிற அநேக ஜனங்கள குடும்பத்தை உங்க கடை ஏசப்பா. அப்பா நன்றி ஏசப்பா. ரச்சு ஏசப்பா. அது ஏசப்பா. அப்ப அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கும் அப்பா அந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனை உயிர்த்தவளை ஆகுன்றதாக ஏசப்பா. தப்ப வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. அங்கட பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகுது ஏசப்பா. சோதர ஏசப்பா. நன்றி ஏசப்பா. சோதர ஏசப்பா. நன்றி ஏசப்பா. அநேக ஜனங்களை அந்த குடும்பத்தை ரச்சதுக்காக நன்றி ஏசப்பா. அந்த ஏசப்பா. அந்த ஏசப்பா அப்பா யாராரு ஏசப்பா. சொந்த வீடு இல்லாம அப்பா தவிச்சு தடுக்கிறாங்க அப்பா. சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்படுறாங்களே ஏசப்பா. அநேக ஜனங்களை அந்த குடும்பத்தை அப்பா அப்படி கருத்துல போட ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரச்சு ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அந்த ஏசப்பா அப்பா வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீட்டுல இருக்க உதவி செய்ய ஏசப்பா. ஏசப்பா அநேக மேல ஏசப்பா. அநேகருக்கும் அப்ப உங்களுடைய கண்கள் அந்த தயவு கிடைக்குது ஏசப்பா. இறக்கம் கிடைக்குது ஏசப்பா. உதவி கிடைக்குது ஏசப்பா. உங்களுடைய பரிசுத்த ஏசப்பா. கடன் பிரச்சனையில இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கும் அப்ப உங்களுடைய கண்களுக்கு தயவு கிடைக்குது ஏசப்பா. இறக்கம் கிடைக்குது ஏசப்பா. உதவி கிடைக்குது ஏசப்பா. உங்ககிட்ட இருந்து தயவு வருது ஏசப்பா. அப்பா உங்களுடைய நாம மகிமைப்படும் ஏசப்பா. அந்த ஏசப்பா. சோதர ஏசப்பா. அந்த ஏசப்பா. அந்த ஏசப்பா. அப்பா ஜபத்தை கேட்டு ஜெயத்தை தந்திர ஏசப்பா. அப்படியே ஆகுது ஏசப்பா. அந்த தேவையில்லாம் ஏசப்பா உங்க கருத்துல போகுது ஏசப்பா. அப்பா நீங்க பரப்படுத்துகிறது ஏசப்பா. குழந்தை ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா.
உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஆனா ஏசப்பா நாள நான் பண்ண சின்ன ஆராதனை அப்ப கேட்டதுக்காக ஏசப்பா, ரச்சதுக்காக ஏசப்பா, ஆசிரியர் ஏசப்பா. ஆனா ஏசப்பா என்னோட ஜபத்துல எந்த விதமான குத்தம் கரண்டா கூட அப்ப என்ன பண்ணி ஏசப்பா, ஆசிரியர் ஏசப்பா. அவங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. ஆனா ஏசப்பா எங்க குடும்பத்தை என்ன ரச்சதுக்காக ஏசப்பா, ஆசீர்வதி ஏசப்பா. அந்த ஜனங்கள் குடும்பத்தை ரச்சதுக்காக ஏசப்பா, ஆசீர்வதிச்சுக்கிறாங்க ஏசப்பா. அப்பா உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோதனை உண்டாகுது ஏசப்பா. நன்றி ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தே எங்களுக்கு உண்டாகுது ஏசப்பா. அப்பா பாடுறது ஏசப்பா, ஏசப்பா உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனை உண்டாகுது ஏசப்பா. நன்றி ஏசப்பா. துதி கனம் மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் உள்ள பிதாவே. ஆமென். சோத்திரம்.